பட்டிமன்றம் ராஜா அவர்கள் ஒரு ஜாதி வெறியனா என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? இவரை ரீசெண்டா அட்லாண்டா கூப்பிட்டுருக்காங்க. அட்லாண்டால இருக்கிற தமிழ் சங்கம் சார்பில் இவர் கூப்பிட்டுருக்காங்க. அங்க இவருக்கு ஒரு தமிழ் சகோதரி சாப்பாடு பரிமாறி இருக்காங்க. அவங்க கிட்ட ராஜா அவர்கள் இருந்துகிட்டு நீங்க எந்த ஊருன்னு கேட்டிருக்காங்க போல தமிழ்நாட்டுல. அதுக்கு அவங்க காரைக்குடின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை கேட்டதா அந்த சகோதரி சொல்றாங்க. என்ன ஆளுங்க மீன்ஸ் நீங்க எந்த கேஸ்ட் எந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவர்கள் கேட்டதா அந்த சகோதரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்ன மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது யார் சொன்னதுன்னா அவங்களோட அண்ணன் சோசியல் மீடியா கார்த்திகேயன் சொல்லிட்டு ஒருத்தவங்க சோசியல் மீடியால போட்டிருக்காங்க. இப்படி போட்ட உடனே பட்டிமன்றம் ராஜா அவர்கள் இருந்துட்டு நிறைய பேர் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் இவரே ஒரு ஜாதி வெறியனா இருப்பார் நான் எதிர்பார்க்கல. என்ன ஜாதின்னு கேட்டிருக்காரு, அதுவும் தமிழ்நாட்டுல இல்ல அமெரிக்கால இருக்க தமிழ் சங்கத்துல போயிட்டு இந்த மாதிரி கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவர் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் சாலமன் பாப்பாய் அவர்கள் இருந்துட்டு இப்போ ராஜா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. இது சார்பா வந்து ராஜா சார் அவர்களும் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுல அவர் என்ன சொன்னார்னா, இங்க பாருங்க இந்த மாதிரி நான் எதுவுமே வந்து கேட்கல. அங்க என்ன நடந்துச்சுன்னா அந்த சகோதரி எனக்கு சாப்பாடு பரிமாறினாங்க. நான் அவங்க என்ன ஊருன்னு கேட்டேன், அவங்க காரைக்குடின்னு சொன்னாங்க. அது மாதிரி சாப்பாடு நல்லா இருந்துச்சு, செட்டிநாடு சாப்பாடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் செட்டியாருன்னு கேட்கல, அவங்களோட ஜாதி பேர் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு பியூர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயத்துல எது உண்மை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாதுங்க நிஜமா. ஏன்னா அந்த சகோதரி சொல்றதும் உண்மையா இருக்கலாம், இல்ல ராஜா அவர்கள் சொல்றதும் வந்து உண்மையா இருக்கலாம். ஆனா இதை பார்க்கும் போது எனக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தாங்க தெரியுது. ஏன்னா பட்டிமன்றம் ராஜா அவர்கள் பல வருஷமா இந்த பட்டிமன்றத்துல பேசுறாங்க, நிறைய மேடைகள்ல பேசிருக்காங்க, நிறைய தமிழ் சங்கம் நிறைய ஊர்கள்ல அவர் கூப்பிட்டுருக்காங்க. அங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் மேல வந்து வந்ததே கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னா அது ப்ராபப்ளி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கும் எனக்கு தோணுது. பட் உண்மை என்ன எனக்கும் தெரியாது. பட் உண்மை என்னன்னு யாருக்குமே தெரியாது. அதனால யாரையும் நம்ம வந்து போட்டு திட்ட வேணாம், இவர் ஜாதி வெறியன் அது இதுன்னு வந்து சொல்ல வேணாம். இதுல ரொம்ப நான் மோசமான ஒரு விஷயமா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு இருந்துகிட்டு ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க, என்னப்பா இவர் ஒருவேளை இதை செஞ்சிருந்தா ஜாதி பேர் தானே கேட்டாரு, அதுல என்ன தப்புன்ற மாதிரி பேசுறாங்க. இது ரொம்ப வசதிங்க, இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏங்க ஜாதி பேர் கேட்டா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி கூலா அந்த மாதிரி கேட்கலாம்? ஜாதி பேர் கேட்கறதே தப்பு, அது யார் செஞ்சாலும் சரி. பட் இந்த கேஸ்ல ராஜா அவர்கள் செஞ்சாரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாதுங்க. அவர் மேல தேவையில்லாம அக்யூசேஷன் வைக்க வேண்டாம். இவ்வளோ கோவத்தை இவர் மேல காட்டுறீங்கல்ல, அந்த கோவத்தை நீங்க மத்த விஷயங்கள்ல மத்த ஜாதி சார்ந்த விஷயங்களை நீங்க காமிச்சினீங்கன்னா நம்ம நாடு வந்து நிச்சயமா வந்து முன்னேறி இருக்கோங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல என்ன ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. என்ன உங்களோட கேஸ்ட் என்ன, பிசியா ஓபிசியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை நம்ம வந்து தவிர்க்கணும், இதை வந்து நம்ம கேள்வி கேட்கணும். இதெல்லாம் நம்ம கேட்காம ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்த உடனே அவர் போட்டு இப்படி வந்து தாக்கிட்டு இருக்கோம். இது வேண்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம். இன்னும் நம்ம ஊர்ல பல ஜாதி சார்ந்த கொலைகள் வந்து நடக்குது, ஆனர் கில்லிங் நடக்குது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தட்டி கேட்போம், அதெல்லாம் நியாயம் தான். பட் உண்மையே என்ன தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச வேண்டாம், அவரை யாரையும் ட்ரோல் செய்ய வேண்டாம். அவரே மனசு உடைஞ்சு போய் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு, ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காரு.